எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபேக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம கியூப் அண்ட் கியூப் ரூட்ஸ், ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த யூனிட் டிஜிட்ஸோடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், எதோட மல்டிப்ளை பண்ணா யூனிட் டிஜிட் என்னவா இருக்குங்கிற மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோலாம் நம்ம கியூப் அண்ட் கியூப் ரூட்ஸ்ல கியூப் நம்பர்ஸும் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ்ல ஸ்கொயர் நம்பர்ஸ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த நம்பர் கியூப் நம்பரும் இல்லை, ஸ்கொயர் நம்பரும் இல்லை. இட்ஸ் நம்பர் 6. ஸோ நீங்க நோட் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல. மல்டிப்ளையிங் ஓகே. ஸோ ஈவன் நம்பர், ஏதோ ஒரு ஈவன் நம்பரை நம்ம 6ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா 6 ஆர் எண்டிங் வித் 6. எண்டிங் வித் 6 அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து 6 இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நம்பரால நம்ம மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா தி யூனிட் டிஜிட் ஆஃப் ஆன்சர், ஒரு ஆன்சர் வரும்ல நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது, அந்த யூனிட் டிஜிட், அந்த ஆன்சரோட the unit digit of answer is always same as unit digit of the number, is always same as the unit digit of multiplicand. That is, for example, a அப்படிங்கிற ஒரு நம்பரை நம்ம இன்டூ 6ஆலையோ இல்லை ஏதோ ஒரு நம்பர் எண்டிங் வித் 6ல பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சரோட யூனிட் டிஜிட் வந்து இந்த மல்டிப்ளிகேண்ட் இருக்குல்ல ஏ, இதுக்கு ஒரு யூனிட் டிஜிட் இருக்கும்ல, அதே தான் இருக்கும். இப்போ இந்த ஏ வந்து சே ஏதோ ஒரு 3 டிஜிட் நம்பர்னு வச்சுக்கலாமே, ஏபிசின்னு. அப்போ இந்த சி தானே யூனிட் டிஜிட், ஸோ அதே தான் இங்கேயும் வருமா. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேக்ஸ் ஃபேக்ட். இது வந்து கியூப் நம்பரும் கிடையாது, ஸ்கொயர் நம்பரும் கிடையாதுங்கிறனால இந்த 6 நம்ம வந்து எந்த வீடியோலையும் கண்டுக்கவே இல்லை. இதை நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்ப்போம். ஸோ இது வந்து இந்த ப்ரொவைடட் இந்த ஏபிசி வந்து ஒரு ஈவன் நம்பரா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12 into 6 அப்படின்னு மல்டிப்ளை பண்றோம்னா வரக்கூடிய ஆன்சரோட யூனிட் டிஜிட் 2 இருக்கும். அஃப்கோர்ஸ் 12 6 are 72. ஸோ இங்க என்ன முடியுதோ அதுலேயே தான் இங்கேயும் வரும். 44 into 6 அப்படின்னு பண்ணும்போதும் ஸோ இங்க 4ல முடியுதுல்ல, அப்ப வரக்கூடிய ஆன்சரோட யூனிட் டிஜிட்டும் 4ல தான் முடியும். நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 44 6 are 264. ஸோ எஸ், அதுல தான் முடியுது. இது 6ல மட்டும் கிடையாது. இப்போ 128 into 126ன்னு வச்சுக்கலாம். 6ல முடிகிற எனி நம்பர். ஸோ இது ரொம்ப பெருசு. இப்போ ஒரு 1 மார்க்ல 128 into 126 வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் தி ஆன்சர் அப்படின்னு கேட்டா நீங்க உட்காந்து மல்டிப்ளை பண்ண வேண்டாம். இங்க யூனிட் டிஜிட் என்ன இருக்கு, 8. ஸோ இதோட யூனிட் டிஜிட் 8 அப்படின்னு கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். எதுக்கு நம்ம ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிட்டு ஆன்சர் எழுதணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் அதுதான் இந்த ஃபேக்ட். அஃப்கோர்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணா 16,128 வரும். நம்ம அது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கொஸ்டின் வந்து யூனிட் டிஜிட் ஆஃப் தி ஆன்சர்னு கேட்கும் போது நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஸோ 6ஆல மல்டிப்ளை பண்ணும் போதோ இல்லை எனி நம்பர் 6ல முடியும் அந்த நம்பரை வச்சு நம்ம ஒரு மல்டிப்ளிகேண்டை மல்டிப்ளை பண்ணும்போது அந்த மல்டிப்ளிகேண்டோட யூனிட் டிஜிட் இருக்கு இல்லையா, அதே தான் அந்த ஆன்சரோட யூனிட் டிஜிட்டாகவும் வரும். ஸோ இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் மேத்தமெட்டிக்கல் ஃபேக்ட் டு பி நோட்டிஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேக்ஸ் ஃபேக்டோட நான் வரேன். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.